காலையிலேயே எங்களுக்கு தெரியாது இன்னைக்கு ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 9 மணி ஆனோடனே கரண்ட்டுமே ஆஃப் ஆகிடுச்சு. வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தம்பியை கூப்பிட்டுட்டு பின்னாடி பக்கம் வந்திருந்தேன். நேற்று சண்டேவாக இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து மிஷின் வச்சு பில்லெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கு கீழே உள்ள சத்தை, அதுக்கப்புறமா சப்போட்டா மரம், மாமரத்துக்கு கீழே உள்ள குப்பை எல்லாத்தையுமே அள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். நடுவுலேயே அவனுக்கு கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அதனால் அவனை போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடலான்னு அவனை போய் விட்டுட்டு வந்து தான் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பச்சை ஓலை பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துட்டு விளக்கமாறு வந்து கிழிக்க முடியும். காஞ்சு போயிடுச்சு அப்படின்னா உடஞ்சி உடஞ்சி வரும். ஸோ அதையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மல்லிப்பூ செடி பார்த்திங்கன்னா பூச்சி வந்துகிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் பூவே வந்துட்டு வரமாட்டேங்குது. ஏதோ 1, 2 அப்படி தான் வந்துட்டுருக்கு. எப்போ வரும்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா குப்பையுமே எடுத்து போட்டு கொளுத்து விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். தொண்டை ரொம்பவே ட்ரையாக இருந்தது. சரி லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் உள்ள பழுத்த லெமன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நானுமே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.